السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 துல்காதா மாதம் 21ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் பாதுகாப்பும் நம்பிக்கையும் நல்வாழ்வின் அடிப்படை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு வழிபடுவதன் மூலம் நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே தடுக்கப்பட்ட மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அடிமையாகி விடாமல் அவைகளை தவிர்ந்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவீர்கள், சுவர்க்கத்தை கொண்டு வெற்றி அடைவீர்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித இஸ்லாமிய மார்க்கத்தை தந்து உலகத்திலே, இந்த புவியிலே அவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும் என்பதை நிலைநிறுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே அந்த வணக்கங்கள் அனைத்தும் எவ்வாறான விதிகளின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நிலைநாட்டி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கட்டாயமாக படைப்பாளனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று அடியார்கள் ஒருவர் இன்னும் ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் போன்ற எல்லா விடயங்களையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்து வரைமுறை செய்து நிலையாக ஸ்திரமாக வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுக்கு முழுமையான அடியானாக இருக்க வேண்டும் என்பதை நிறுவுவதற்காக இவ்வாறான விதிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, வமன் யுதிஇல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் வழிபடுகிறார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களான நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்களுடன் அவர்கள் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, அவர்கள்தான் தோழமை கொள்வதற்கு மிகவும் அழகானவர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நல்லவர்கள், சாலிஹான மனிதர்கள் யார் என்பதை பற்றி அறிஞர்கள் கூறுகின்ற போது, யார் அல்லாஹ்வுடைய உரிமைகளை நிறைவேற்றி அடியார்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுகிறானோ அவன்தான் நல்லவன், சாலிஹான மனிதன், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறு சாலிஹானவர்களாக இருக்கின்ற போது நாம் தொழுகையிலே அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எம் மீதும் நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்ற அந்த பிரார்த்தனைக்குள் நல்லவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து நிசாவின் 36வது வசனத்திலே உரிமைகள் பற்றி குறிப்பிடுகின்ற போது இவ்வாறு குறிப்பிடுகிறான், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எதனை கொண்டும் அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, உமது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், வபிதில் குர்பா, உறவினர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள், வல் யதாமா, அனாதைகள், வல் மசாகின், ஏழைகள், வல் ஜாரிதில் குர்பா, உறவினர்களான அண்டை வீட்டினர்கள், வல் ஜாரில் ஜுனுப், அதாவது அந்நியவர்களான அண்டை வீட்டினர்கள், வஸ்ஸாஹிபி பில் ஜம்ப், உங்களுடன் தொடராக இருக்கக்கூடிய நண்பர்கள், வபினி ஸபீல், வழிப்போக்கர்கள், வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள், இவர்களுடன் உபகாரம் செய்யுங்கள், இவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் என்று
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரிமைகள் பற்றி இவ்வாறு கூறுகிறான். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது. பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினர்களான அண்டை வீட்டினர்களுக்கும் அந்நியவர்களான அண்டை வீட்டினர்களுக்கும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கின்ற நண்பர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் வலக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களுக்கும் உபகாரங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கட்டளையிடுகிறான். அதே நேரத்திலே இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபഖூரா, கர்வம் கொண்டவனாக பெருமையாளனாக இருப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள், இதுதான் உரிமைகள் பற்றி பேசக்கூடிய ஒரு பெரிய வசனமாக இருக்கிறது. அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் குறிப்பிடும் போது கூறுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இறை விசுவாசிகளை பொறுத்தவரையிலே அவர்களது உயிரை விட நபி அவர்களுடைய உயிர் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே நேரத்திலே மதீனா வாசிகளும் அதனை சூழ உள்ள கிராமவாசிகளும் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை விட்டு பின்வாங்குவது அல்லது அவர்களது உயிரை மேன்மையாக மதிப்பது என்பது அது ஆகுமான விடயம் கிடையாது. தன்னையும் தனது உயிரையும் விட நபியை நேசம் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் நபிக்கு என்ன உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. அதே போன்று அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் இறை விசுவாசிகளாக முஃமின்களாக இருந்தால் என்று அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டிய அந்த உரிமையை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தின் தூது செய்திகளை பார்ப்போமானால் உலகத்திலே பாதுகாப்பும் அமைதியும் கருணையும் நிலை பெற வேண்டும் என்பதற்காக, இவைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தியை இஸ்லாம் கூறியிருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே முதல் தரத்திலே பாதுகாப்பு என்பது அமைய வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போன்றுதான் ஈமானுடைய அடித்தளங்களை பார்ப்போமானால் அல்லாஹ் நேர்த்தியாக நிறுவி இருப்பதை நாம் காணலாம். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அவர்களுடைய ஈமானுடன் அந்த துல்ம் ஷிர்க் எனும் அந்த அநியாயத்தை சேர்த்து விடாமல் இருந்தால் உலைக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், அவர்களுக்கு பாதுகாப்பும் பயமற்ற தன்மையும் அபயமும் கிடைக்கும், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இறை விசுவாசத்துடன் அந்த இணை வைத்தல் என்ற ஷிர்க் கலந்து விடக்கூடாது, அது அநியாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இறை விசுவாசத்துடைய அந்த முழுமையான விடயத்தை யார் அடைந்து கொள்கிறார்களோ அவன் இந்த இணை என்ற இந்த அநியாயத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவான். இணை வைத்தலுடைய எல்லா வகையான அந்த அநியாயத்தை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவான். அதே நேரத்திலே தனக்கு அநியாயம், அதாவது பாவம் செய்வதூடாக தனக்குத்தானே அநியாயம் செய்வதை விட்டும் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவான். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு இருக்கின்ற போது, அந்த முழுமையான ஈமான் உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற போது அவனுக்கு உலகத்திலும் மறுமையிலும் முழுமையான பாதுகாப்பும் அல்லாஹ் வாக்களித்த அந்த உத்தரவாதமான பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்கும். இதிலே அவன் ஒருபோதும் வழி தவறி போக மாட்டான். அவனுக்கு இந்த பாதுகாப்பு தப்பி போக மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே யாரிடத்திலே ஈமானிலே கோளாறுகளும் குறைவுகளும் ஏற்படுகிறதோ, அந்த அநியாயம் ஏற்படுகிறதோ, அது அடியார்களுக்காக இருக்கலாம் அல்லது தனக்காக இருக்கலாம், எந்த அளவுக்கு அந்த ஈமானில் தரக்குறைவுகள் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு பாதுகாப்பிலும் மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைவை கொடுப்பான். அதே போன்றுதான் தௌஹீதிலே, ஏகத்துவத்திலே எந்த அளவுக்கு அவன் குறைவு செய்கிறானோ, தரக்குறைவு செய்கிறானோ, அந்த அளவுக்கு அவனுடைய நேர்மையும் நேர்வழியும் உறுதியும் தரக்குறைவை பெறும். எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நேர்மையையும் நேர்வழியையும் உறுதியையும் இழப்பான் என்று இந்த வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், ஈமான் கொண்டு இந்த இணை வைத்தல் என்ற அந்த துல்ம் அநியாயத்தை விட்டும் அவர்கள் தப்பித்துக் கொண்டால், ஈமானை பாதுகாத்துக் கொண்டால் என்றால்
அந்த முழுமையான ஈமானுக்கான ஒரு அடையாளமாக ஈமான் என்பது இணை வைத்தலை விட்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இதனோடாக புரிந்து கொள்ளலாம். அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டு அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதனூடாக. அலா பிதிக்ரில்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், இறை நினைவை கொண்டு தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுவதாக அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தால் அவர்களுக்கு தூபா லஹும் வஹுஸ்னு மஆப், நல்வாழ்வும் நல்ல இருப்பிடமும் கிடைக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. தொடராக அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து நஹல் 97வது வசனத்திலே, யார் ஆணாக ஒரு ஆண் அல்லது பெண் முஃமினாக இருக்கின்ற நிலையிலே நல்லமல்கள் செய்தால் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு மனமான வாழ்வாக அவர்களை வாழ வைப்போம். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அந்த செயல்களுக்கான மிக அழகான கூலிகளாக நாம் கூலியை கொடுப்போம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊருக்கு அவன் பாதுகாப்பு, அமைதி இவைகளை நிஅமத்தாக தந்து விட்டான் என்றால் அந்த ஊரிலே மார்க்கம் என்பது வெளிப்படையாகவும் வலிமையாகவும் மேன்மையாகவும் இருப்பதை காணலாம். அவ்வாறு பாதுகாப்பு என்ற நிஅமத் இருக்கும் என்றால் ஐவேளை தொழுகைகள் ஜமாஅத்துடன் நிறைவேற்றப்படும், ஜும்மா தொழுகைகள் நிறைவேற்றப்படும், ஜமாஅத்து தொழுகைகள் சர்வசாதாரணமாக நடைபெறும். அதே போன்று அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்கள் ஒழுங்கு பெறும், வணிகம் வியாபாரங்கள் ஒழுங்குமுறைப்படி நடைபெறும், அவர்களுக்கு வரவேண்டிய பயன்பாடுகளும் நன்மைகளும் அவர்களுக்கு சர்வசாதாரணமாக வந்து சேரும். அதே நேரத்திலே அந்த பாதுகாப்பு என்ற நிஅமத்தை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் அவர்களது உயிருக்கும் மானத்துக்கும் சொத்துக்கும் அங்கே உத்தரவாதத்தை அவங்க பெற்றுக் கொள்கிறார்கள். அதே போன்றுதான் அவ்வாறு பாதுகாப்பான சூழல் இருக்கின்ற போது நாகரீகமும் கட்டுமானமும் செழிப்பும் அங்கே செழித்தோங்கும், வழிகள் எல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும், ஒவ்வொரு நகரங்களுக்கு மத்தியில ஒரு இணைப்பு தொடர்பாடல் இருக்கும், ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியிலே ஒவ்வொரு நாடு சார்ந்த சாதகமான விடயங்களிலே அவர்கள் தொடர்பாடலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலை பாதுகாப்பு இருக்கின்ற போதுதான் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, வாழ்வாதாரம் எல்லாம் எளிதாக வந்து சேரும், செல்வ செழிப்புகள் எல்லாம் சர்வசாதாரண எல்லா இடங்களும் பறந்து கிடக்கும். அதே போன்று பணமும் செல்வமும் அதிகமாக கிடைக்கும், ஆத்மாக்கள் எல்லாம் அமைதி பெறும். இவ்வாறு இந்த நிஅமத்தை பாதுகாப்பெனும் நிஅமத்தை பெற்றுக் கொள்வாராக இருந்தால் அவர்கள் நாடக்கூடிய தேடக்கூடிய தேவைகளை எல்லாம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, கால்நடைகள் எல்லாம் அதாவது மிகவும் பறந்து அதிகமாக வளரும். இது ஏனென்றால் பாதுகாப்பு இருக்கின்ற போதுதான் நன்மைகள் எல்லாம் ஒன்று சேரும். அதே நேரத்திலே எப்போது இந்த பாதுகாப்பு எனும் அருள் சீர்குலைகின்றதோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எல்லாவித கெடுதிகள் வருவதற்கும் இந்த பாதுகாப்பில் உள்ள குளறுபடிகள் கோளாறுகள் சீர்குலைவுகள் ஒரு காரணமாக இருக்கும். எனவே பாதுகாப்பு என்பது இஸ்லாத்தின் முழுமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாதுகாப்பெனும் விடயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் யமன் நாட்டிலே சன்ஆ என்ற நகரத்திலிருந்து ஹதரமௌத் என்ற நகரத்துக்கு தனியாக நடந்து செல்லக்கூடிய ஒரு காலம் வரும். எந்தவித பயமோ அச்சமோ அற்ற நிலையிலே அவன் பயணிப்பான். அல்லாஹுக்கும் ஓநாய், அதாவது தனது ஆட்டு மந்தைகளை ஓநாய்க்கும் பயப்படுவது, அல்லாஹுக்கு மாத்திரம் பயப்படுவதை தவிர வேறொன்றும் அங்கே நிகழாது. எந்தவித அச்சமும் பயமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக போய் வரலாம் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறுகிறார்கள், பாதுகாப்பு என்னும் நிஅமத் கிடைக்கின்ற போது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த விடயங்களை ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவசரமாக முதல் தரத்திலே கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு உண்மையாக நிறைவேற்றி தந்திருப்பதை காணலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி இப்னு ஹாத்திம் அவர்களுக்கு கூறுகின்ற போது, அதாவது நீ நீண்ட நாட்கள் வாழக்கூடியவனாக இருந்தால் நீ காண்பாய், அதாவது ஒரு பெண் ஷீரா என்ற பிரதேசத்திலிருந்து மக்காவுக்கு சென்று காபாவை எந்தவித பயமும் இல்லாமல்
அச்சமற்ற முறையிலே தவாப் செய்வதை காண்பாய் என்று அவர்களுக்கு நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இது அச்சமற்ற சூழலிலேதான் இது சாத்தியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே மனித குலத்துக்கு தேவையான இந்த நியமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுபவிக்க செய்திருக்கிறானே, அதற்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தின் ஆரம்பத்திலே வானத்திலே பிறைகளை கண்டுவிட்டால் அவர்கள் பிரார்த்திப்பார்கள், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். யா அல்லாஹ், இந்த மாதத்தை எங்களுக்கு பாதுகாப்பும் ஈமானும் சாந்தியும் சுகமும் நிறைந்ததாக ஆக்கி வைப்பாயாக. ஹிலாலு ஹைரின் வருஷ், நல்ல பிறையாக நேர்வழியுடைய பிறையாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், எனது ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் என்று நபி அவர்கள் கூறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த பாதுகாப்பினும் நியமத்தை பார்க்கின்ற போது இஸ்லாமிய சடங்குகள், இஸ்லாமிய வரைமுறைகள் எல்லாம் உலகத்திலே பின்பற்றப்பட வேண்டும் என்றால், நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், இந்த பாதுகாப்பு எனும் நிழலிலேதான் இந்த சட்ட திட்டங்களை, இஸ்லாமிய வரைமுறைகளை பின்பற்றுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் சாத்தியமாக இருக்கும். தொழுகையை நிறைவேற்றப்படுவது கூட அந்த முழுமையான பாதுகாப்பு இருக்கின்ற போதுதான் அமைதியாக, முழுமையாக, அழகான முறையிலே தொழுகையை கூட நிறைவேற்ற முடியும். அல் குர்ஆன் கூறுகிறது, ஐங்கால தொழுகையை நீங்கள் பாதுகாத்து நிறைவேற்றுங்கள், அசர் தொழுகையை நிறைவேற்றுங்கள், வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல் குர்ஆனிலே கூறிவிட்டு கூறுகிறான். இவ்வாறு தொழுகையை நீங்கள் முறையாக நிறைவேற்றுவதற்கு தேவையான தோதுவான சூழல் இல்லாமல் இருந்தால், பயம் அச்சம் உங்களை ஆட்கொள்ளும் என்றிருந்தால், ஃபரிஜாலா, நீங்கள் நடந்தவர்களாக தொழுகை நிறைவேற்றுங்கள், அவ் ருக்பானா, அல்லது வாகனத்தில் சவாரி செய்தவர்களாக தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி வழங்கி இருக்கிறான். ஃபைதா அமின்தும், அந்த அச்சத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றால், ஃபத்குருல்லாஹ கமா அல்லமக்கும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்க அறியாத எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான் அல்லவா, அதை போன்று அல்லாஹ்வை நீங்க நினைவு கூறுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே பாதுகாப்பற்ற சூழலில் தான் தொழுகையை கூட நிறைவேற்ற முடியும். அவ்வாறு பாதுகாப்பு இழக்கப்படுகின்ற போது நடந்தவர்களாக, வாகனத்தில் சவாரி செய்தவர்களாக தொழுகையை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஜகாத். இந்த ஜகாத், ஏழை வரியை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால், வசூலிக்க வேண்டும் என்றால், அங்கே பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டும். பாதுகாப்பான சூழல் இல்லை என்றால், ஒரு அச்சமான சூழல் இருக்கும் என்றால், ஜகாத்தை கூட வசூலிக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைதான் ஏற்படும். அல் குர்ஆன் கூறுகிறது, உங்களுக்கு பயமற்ற, அதாவது அச்சமற்ற பாதுகாப்பான ஒரு சூழல் கிடைக்கும் என்றால், அவ்வாறு நீங்கள் உம்ராவுக்காக, ஹஜ்ஜிக்காக பயணித்தால், ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, அந்த ஹஜ்ஜிக்கான அந்த ஹதியை, ஆட்டை அவர்கள் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஏழுமான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று யாரெல்லாம் பைத்துல் ஹராமிலே நுழைகிறார்களோ அவர்களை பற்றி கூறும்போது, இன்ன அவ்வல பைத்தின் உதுஅ லின்னாஸ், மனிதர்களுக்கு வணங்கப்படுவதற்காக நிறுவப்பட்ட ஆலயம் லல்லதி பிபக்கா, அந்த பக்காவிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் முபாரகா, அருள் புரியப்பட்டதும், வஹுதல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு நேர் வழியாகவும் இருக்கின்றது என்று அந்த கஅபாவை பற்றி அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே தெளிவான ஆதாரங்கள், அத்தாட்சிகள் இருக்கின்றன. மகாமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த இடமும் இருக்கிறது. வமன் தஹலஹு, அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே யார் நுழைகிறானோ, கான ஆமினா, அவன் பாதுகாப்பானவனாக, அச்சமற்றவனாக, அமைதியான சூழலில் இருப்பான் என்று பாதுகாப்பை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள், இந்த புனித தலங்களிலே, புனித இடங்களிலே, யா அல்லாஹ், அமைதியையும் நல்ல பழங்களை கொண்ட உணவு வர்க்கத்தையும் கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை அபயமற்ற பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக, என்னையும் எனது சந்ததியினரையும்
சிலை வணங்குவதை விட்டு பாதுகாப்பாயா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்ராவுக்காக வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பான சூழலை கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய பேரருளாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக். நபி அவர்கள் கண்ட அந்த கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைவீர்கள். ஆமினீன பாதுகாப்பானவர்களாக, முஹல்லிகீன ரூஸக்கும் உங்களது தலைகளை மலித்தவர்களாக, வமுகஸ்ஸிரீன தலைமுடிகளை குறைத்தவர்களாக, லா தகாஃபூன பயப்படாமல் நுழைவீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது அன்பார்ந்தர்களே. எனவே பாதுகாப்பு இல்லாமல் சுவர்க்கத்தில் கூட இன்பமும் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அதனால் தான் அல் குர்ஆன் கூறுகிறது, உதுகுலூஹா சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், பிஸலாமின் ஆமினீன் பாதுகாப்பானவர்களாக, அச்சமற்றவர்களாக, சாந்தத்துடன் நுழையுங்கள் என்று சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் அழைப்பு விடுப்பான். அன்பார்ந்தர்களே, எனவே பாதுகாப்பு என்பது ஒரு பேரருளாக இருக்கிறது. அதற்கு நாம் எப்போதும் நன்றி கடமையுடன் கட்டாயமாக நன்றி செலுத்த வேண்டும். அவ்வாறு நன்றி செலுத்துவோமானால் மென்மேலும் நமக்கு பாதுகாப்புகள் கிடைக்கும். அதே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக பாவங்களையும் தவறுகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு பாவங்கள் மலிந்து கிடக்கின்ற போதுதான் அவைகள் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்குவதற்கு பாவங்களும் துரோகங்களும் ஒரு காரணமாக அமைந்துவிடும். எப்போது நிஅமத்துக்களுக்கு நன்றி கூறப்படுகிறதோ அது உறுதியாக நம்மிடத்திலே நிலை பெற்றுவிடும். எப்போது நன்றி மறக்கப்படுகிறதோ அப்போது அந்த நிஅமத் எம்மை விட்டு ஓடிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அன்றியும் உங்கள் இரட்சகன் இதற்காக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் என் அருளை நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். இன்னும் நீங்கள் மாறு செய்வீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடினமானது என்று அறிவித்ததை நபியே நீர் நினைவு கூறுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே பாதுகாப்பு என்பது பெரும் பேரருளாக இருக்கிறது. அது நன்றி செலுத்தப்படும் போது எம்மிடத்திலே குடிகொள்ளும். எப்போது நன்றி மறக்கப்படுமோ எம்மிடத்திலிருந்து தூரமாகிவிடும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எதிர்நோக்கக்கூடிய சிறப்பான நாட்கள், அந்த நாட்கள் அதனுடைய நேரங்கள் அருள் புரியப்பட்ட நேரங்களாக இருக்கிறது. எனவே நல்ல செயல்கள் செய்வதனூடாக அந்த நேரங்களை நிரப்புங்கள். நல் செயல்கள் செய்வதனூடாக அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே உங்களுக்கென கொடுக்கப்பட்ட காலக்கெடு முடிவதற்கு முன்னால் உங்களுக்கு தேவையான நல்லவைகளை முற்படுத்திக் கொள்ளுங்கள். வகத்திமூ லிஅன்ஃபுசிக்கும் உங்களுக்காக நீங்கள் நல்லவைகளை முற்படுத்திக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅலமு அன்னகும் முலாகூஹ் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் அவனை நீங்கள் சந்திப்பீர்கள். வபஷ்ஷிரில் முஃமினீன் முஃமின்களுக்கு நல்ல சுபசோபன செய்தி உண்டாகட்டும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே யாரெல்லாம் உலகத்திலே மறுமை வருவதற்கு முன்னால் அவனுக்குரிய காலக்கெடு முடிவதற்கு முன்னால் நல்லவைகளை முற்படுத்துகிறார்களோ அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாகவும் அதிகமான கூலியையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அல் குர்ஆனிலே சூரா அல் முஸம்மில் 20வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஆதமுடைய மகன் ஆரோக்கியமாக நலத்துடன் அவன் நல்லமல்கள் செய்வதற்கு அவன் இருப்பான், மறுமைக்காக நன்மைகள் செய்வதற்கு நல்ல சூழல் கிடைக்கும் என்றால் அது உண்மையிலே பேரருளாக இருக்கிறது. நபி அவர்கள், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், 2 நிஅமத்துக்கள் 2 அருட்கொடைகள் இருக்கின்றன, அதிலே அதிகமான மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதுதான் ஆரோக்கியம், ஓய்வு நேரம் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த ஓய்வு நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹுக்கு வழிபடுவதிலேயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி தான் இருக்கக்கூடிய இடத்திலே அவன் பாதுகாப்பான சூழலிலே இரவிலே தூக்கத்திலிருந்து காலையிலே எழும்புகிறான், அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, அன்றைய தினம் தேவையான உணவு அவனிடத்தில் இருக்கிறது. இவ்வாறு இந்த 3 விடயம், அவன் இருக்கும் இடத்தில் பாதுகாப்பு, அவனுடைய உடல் ஆரோக்கியம், அன்றைக்கு தேவையான உணவு கிடைக்கும் என்றால்
உலகமே அவனுக்கு திரட்டி கொடுக்கப்பட்டது போலாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நிஅமத் அருள் என்பது ஏராளம் ஏராளம். பாதுகாப்பு என்பது மிக பெரும் அருளாக இருக்கிறது. அந்த அருளை நாம் முழுமையாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்லமல்கள் செய்து நன்றியுடையவர்களாக இருப்போமானால் பாதுகாப்பும் அபாயமற்ற சூழலும் எப்போதும் கிடைக்கும். எப்போது இவைகள் இழக்கப்படுகின்றதோ பாதுகாப்பு எம்மை விட்டு தூரமாவதற்கான காரணமாக அமைந்துவிடும். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த பாதுகாப்பு என்ற அந்த நியமத்தை முறையாக பேணி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவனுடைய பாதுகாப்பை நிரந்தரமாக பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நமது இரண்டாவது நிகழ்ச்சியாக உத்தம சஹாபா தோழர்கள் என்ற அந்த தொடர் வகுப்பை நடத்தி வைப்பதற்காக ஷேக் மௌலவி நஸ்லான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.